ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கஸ்டர்ட் க்ரீம் வித் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் செய்கிறது எப்படின்ட்டு. முதல்ல என்னென்ன தேவைங்கிறது பார்த்துக்கலாம். மில்க் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃப்ரெஷ் மில்க் எடுத்து நீங்கள் 1 கப் இதில் போட்டுக்கோங்க. இன்னொரு கப்பில் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அப்புறம் கஸ்டர்ட் பவுடர், இது டேரெக்டாக உங்கள் கடையில் விற்கும், டேரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு சுகர் எவ்வளோ நம்ம சொல்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். இன்னொரு கப்பு, அந்த கப்பில் ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்து போட்டாச்சு. இன்னொரு கப்பில் ஒரு பவுட்ரு 2 ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் பவுட்ரு சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் இதில் மில்க்கு கொஞ்சம், அப்புறம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் டேரெக்டாக வாட்ரு மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை மில்க் ஊற்றி மிக்ஸ் பண்ணாலும் சரி, அது ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சா நல்லாயிருக்கும். அப்புறம் அதுலேயே சுகரும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கரைஞ்சிரும். அப்போ இதுலேயும் சுகரு போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொதிக்கும்போது டேஸ்ட் பார்க்கும்போது ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவைங்கிறத. பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த க்ரீமை இதில் சேர்த்திடணும். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். சிம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பால் ஒயிட்டாக இருக்கிறது ஃபுல்லாக கலர் மாதிரி எல்லோயிஷ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் ஹீட் ஆகிடுச்சு. இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது, மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்திக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. நீங்கள் சீக்கிரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரிங்க. இப்போ கலர் மாறிடுச்சிங்களா, நல்லா டார்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு தெரியும். க்ரீம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு. அதுக்கப்புறம் ஆப்பிள் கட் பண்ணி நல்லா ஸ்மால் ஸ்லைஸாக, அப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் நட்ஸ், டேட்ஸ் வச்சுருக்கேன், பிஸ்தா வச்சுருக்கேன், பாதாம், அப்புறம் வால்நட்ஸு, பிளாக் டேட்ஸு, அப்புறம் நார்மல் கிரேப்ஸ், அது எல்லாத்தையுமே சேர்த்து கட் பண்ணி நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் உங்களுக்கு நீங்கள் வேறு எதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட, இந்த மாதிரி கிவி, அந்த மாதிரி வேறு எதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தால் பனானா அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது நல்லா ஸ்மால் ஸ்லைசஸாக சின்ன சின்னதாக பொடுசாக வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே இப்போ கட் பண்ணி இதில் போட்டாச்சு. இது நல்லா கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு சுகர் பத்தலை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா லைட்டாக நீங்கள் ஹனி கூட சேர்த்திக்கோங்க. ஹனி சேர்த்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி இது பண்ணி வச்சிட வேண்டியதான். இப்போ முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். அவ்வளோதான், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கன்சிஸ்டன்சி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இல்லைன்னா ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு டேரெக்டாக சர்வ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரூட்ஸ் எப்படி நல்லா இதாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.